வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் சுண்டைக்காய் செடியோட இலைகள், இந்த இலைகளில் மட்டுமே என்னென்ன மருத்துவ பயன்கள் இருக்குது, ரொம்ப குறிப்பாக மூட்டு பகுதியில் ஒரு சிலருக்கு வீக்கம் அதிகமாக இருக்கும் இல்லையா, வலி இருக்கும் கூடவே வீக்கம் இருக்கும், குதிகால் வலி இருக்கும் கூடவே வீக்கம் அதிகமாக இருக்கும் இல்லையா, இப்படி மூட்டு பகுதியில் இருக்கக்கூடிய வீக்கம், குதிகால் வீக்கம், இல்லை உடம்புல வேறு ஏதோ ஒரு பகுதியில் வீக்கம் இருக்குது அப்படின்னாலும் அந்த வீக்கத்தை சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய முக்கியமான மூலிகையில் இந்த சுண்டைக்காய் செடியோட இலைகள் அப்படின்றது ஒன்று. இந்த இலைகளை வீக்கம் இருக்கவங்க எப்படி பயன்படுத்தலான்றதை பற்றி இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன். முதல்ல வீக்கம் இருக்குது அப்படின்றவங்க இந்த செடி உங்கள் வீட்டில் இருக்குது, இல்லை இந்த இலைகள் கிடைத்ததுன்னா இதை எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீனாக கழுவி 2 கைப்பிடி அளவு இலைகளை நல்லா க்ளீனாக கழுவி சுத்தம் செய்து எடுத்துக்கணும். இந்த இலைகளை ஒரு 4 இல்லை 5 டீஸ்பூன் விளக்கெண்ணெயோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு இரும்பு கடாயில் சட்டியில் ரொம்ப தீயக்கூடாது, லேசாக வதக்கினா போதும். இதை லேசாக வதக்கி அடுப்பு ஆஃப் பண்ணி சூடார விட்டுருங்க. கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடு, அதாவது நம்ம தோல் பகுதியில் இதை வைக்கும்போது எவ்வளோ சூடு நீங்கள் தாங்குவீங்களோ அந்த சூட்டோட பதத்தில் இது சூடு ஆறி வந்ததும் இதை என்ன செய்யணும், மூட்டு பகுதியில் வீக்கம் இருக்கோ இல்லை குதிகால் வீக்கம் இருக்கோ, எந்த இடத்துல வீக்கம் இருக்கோ அந்த இடங்கள்ல இந்த இலைகளை மேலே வைத்துட்டு அதுக்கு மேலே நல்லா சுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு காட்டன் துணி வச்சு கட்டிடுங்க. இறுக்கி ரொம்ப டைட்டாக கட்டக்கூடாது, லேசாக கட்டிடணும். இப்படி தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு ஒரு 30 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 30 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த கட்டை ஊற்றிட்டு இலைகளை தூக்கி தூர வீசிடலாம். இப்படி தொடர்ச்சியாக ஒரு 10லேருந்து 12 நாட்கள் நீங்கள் செய்துட்டே வந்தீங்க அப்படின்னா சீக்கிரமே படிப்படியாக வீக்கம் குறையிறதோட மட்டும் கிடையாது, இந்த வலியையும் சீக்கிரமே கம்மி பண்ணக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இதில் அதிக அளவில் இருக்குது. வலின்றது ஓரளவுக்கு கம்மி பண்ணும் இந்த சுண்டைக்காய் செடியோட இலைகள். ஆனால் வீக்கத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமே கம்மி பண்ணக்கூடிய தன்மை இதில் இருக்கக்கூடிய முக்கியமான வேதிப்பொருட்கள்லையும் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள்லையும் ரொம்பவே அதிக அளவில் இருக்குது. இதோட மட்டும் கிடையாது, இந்த சுண்டைக்காய் இருக்கு இல்லையா, முதிர்ந்த சுண்டைக்காயை மட்டுமே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்காக நீங்கள் அம்மியில் இல்லை மிக்சியிலேயே அரைத்து விழுது மாதிரி எடுத்து, தலைவலி வருது உங்களுக்கு, ஒற்றை தலைவலி நோய் பாதிப்பு, மைக்ரேன் பாதிப்பு இருக்குது, ஒரு புறமாக தலைவலி, த்ராபிங் டைப் ஆஃப் பெயின் அப்படின்னு சொல்லுவோம், ரொம்ப அளவுக்கு அதிகமாக தலைவலி இருக்குது, இல்லை டென்ஷன் ஆனால் இல்லை ஸ்ட்ரெஸ் ஆகும்போது தலைவலி வரும் இல்லையா, இந்த தலைவலி இருக்குது அப்படின்னா எந்த வகை தலைவலியாக இருந்தாலும் சரி, முதிர்ந்த இந்த சுண்டைக்காயை நல்லா தண்ணியோடு சேர்த்து அரைத்து விழுது மாதிரி எடுத்து தலையில் நீங்கள் பற்று மாதிரி போடலாம். இப்படி தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிஷம் அந்த பற்று போட்டுட்டு நீங்கள் சுடு தண்ணியில் வாஷ் பண்ணிடலாம். இப்படி ஒரு வாரம் செய்துட்டே வந்தீங்க அப்படின்னும் போது சீக்கிரமே தலைவலி பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாட்கள்லேயே கம்மியாகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த சுண்டைக்காய் அப்படின்றதும் உள்ளுக்கு நம்ம எடுத்துகிட்டே வர்றதால சுண்டைக்காய் குழம்பு மாதிரி இல்லை சுண்டைக்காய் கிரேவி மாதிரி தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நோய் தொற்று பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணும். ரொம்ப குறிப்பாக குடல் புழுக்கள் இருக்குன்னா அதை அப்படியே வெளியேற்றம் செய்யக்கூடிய தன்மை இதில் ரொம்பவே அதிக அளவில் இருக்குது. கொக்கி புழு, நாடா புழுன்னு எந்த வகை புழுக்களாக இருந்தாலும் அதை சேரவே விடாமல் தடுக்கக்கூடிய தன்மையும் பார்த்திங்கன்னா இந்த சுண்டைக்காயில் அதிக அளவில் இருக்குது. ரொம்ப குறிப்பாக நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்க தொடர்ச்சியாக சுண்டைக்காய் வாரத்துக்கு ஒரு 2 இல்லை 3 வாட்டியாவது உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது ரத்த சக்கரை அளவை எப்போவுமே கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கக்கூடிய தன்மையும் சுண்டைக்காயில் அதிகமாக இருக்குது. மாரடைப்பு கூட ஏற்படாமல் தடுக்கும். ரொம்ப குறிப்பாக பெண்களுக்கு மாதவிடாய் சுழற்சியை சீராக வைக்கும். இர்ரெகுலர் மென்சஸ் இருக்குது அப்படின்னா சுண்டைக்காய் உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது அதை சீக்கிரமே சரி பண்ணி மாதவிடாய் உடல் சோர்வு, மாதவிடாய் நேரத்தில் ஏற்படக்கூடிய அடி வயிற்று வலி, கை கால் வலிலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும். இந்த சுண்டைக்காய் அப்படின்றது சிறுநீரக கற்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பை கூட கம்மி பண்ணும். கிட்னி ஸ்டோன் இருக்குன்னா அதை சீக்கிரமே கரைத்து வெளியேற்றம் செய்யவும் இது ரொம்பவே உதவியாக இருக்கும். சுண்டைக்காய் பற்றி தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வர்றதால எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியுன்றதை பற்றி தனியாக நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.